வாங்க நம்ம தக்காளி வச்சு ஒரு இது செஞ்சிடலாம். அது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எல்லா தக்காளியும் ஒரு 1 கிலோ அளவுக்கு தக்காளி பறிச்சுட்டு வந்துட்டேன். அது மேலே இருக்கிற காம்புகள் எல்லாத்தையும் வந்து நீக்கி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப க்ளீனாக இருக்கணும் நம்ம செய்ய போகிறதுக்கு ரெசிபிக்காக. ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுன்னா தான் கெடாமல் இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும். அதனால் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத நாட்டு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். எதுலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட ஆட் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே இருக்கிற அந்த இது மட்டும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து எவ்வளோ காயறதுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நீல வாக்கில் ஒரு தக்காளியை 4 பீஸாவோ இல்லை 6 பீஸாவோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ தக்காளி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அது கொஞ்சமாக அள்ளி போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் அதே போல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 50 கிராம் புளி சேர்த்து நல்லா நடுமதியமாக வச்சு ஊற வச்சு விட்டுடலாம். நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி விட்டுட்டு இருக்கட்டும். இப்போது நைட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது காலையில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கும். இப்போது பாருங்கள், நல்லா ஊறி தண்ணி எல்லாமே வந்து வெளியே வந்துருச்சு அந்த தக்காளியிலேருந்து. இப்போ தக்காளி மட்டும்தான் அதில் இருக்குது. தக்காளி விதைகள் எல்லாமே வந்து கீழே வந்துருச்சு. அந்த தண்ணி தக்காளியோட சாறும் புளி சாறு உப்பு இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி மட்டும் தனியாக எடுத்து காய விட போகிறோம். நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக கைப்படாத எல்லா தக்காளியுமே வந்து நான் வந்து கைப்படாத இது போல் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதுக்காக கைப்படாமல் நம்ம வந்து இது போல் எடுத்து காய விட்டுக்கலாம். ரொம்ப வெயில் காய்ஞ்சதுனால ஒரே நாளில் வந்து நமக்கு வந்து தக்காளி வந்து சூப்பராக காய்ஞ்சிருச்சு. அப்படி காயலைன்னா நீங்கள் 2 டேஸ் கூட காய விட்டுக்கலாம். ஓகே, நம்ம வந்து காயறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணுறதே வந்து சீக்கிரமாக காயணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோட சாறு அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே நம்ம காய வச்சுருந்த தக்காளியையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு நல்லா காஞ்சிவும் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான காரமெல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, இது கூடவே வந்து 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சமாக வந்து வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வந்து வறுக்க விட வேணாம், தீய விட வேணாம். ஓகே, லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மறுபடியும் நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 100 மில்லி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு முழு பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா அது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நம்ம வந்து இது வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட இது கூட வந்து ஆட் பண்ணல. 1 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் வந்து புளி சேர்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? புளி வந்து நம்ம வந்து சேர்த்துனா அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வந்து எடுத்துக்கலாம் இந்த ஊறுகாய். இது வந்து தக்காளி ஊறுகாய் தாங்க நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இவ்வளோ நேரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணது தக்காளி ஊறுகாய்ங்க. இது வந்து 6 மாதத்துக்கு கெடாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா இன்னும் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்பைஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு சட்னி செய்கிற நேரத்தில் வந்து இது வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். எமர்ஜென்சி டைமில் நம்ம இதே போல் வந்து செஞ்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வந்து சீப்பாக கிடைக்கும் போது நீங்கள் வந்து இது போல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாசனை அப்படி ஒரு வாசனையாக இருந்தது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நம்ம மீண்டும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.